தாவேகா விஜய் ஒரு ஜென்சி, உதயநிதி ஒரு ஜென்சி, ராகவா லாரன்ஸ் ஜென்சி, அண்ணாமலை எல்லாம் ஜென்சி. இப்ப நம்ம ஜென்சி தான் அடுத்து களத்தை இறக்க போறோம்னு கேபி முனுசாமி கொளுத்தி போடுறார். எடப்பாடியுடைய மகன் மிதுன் மிக எளிதாக ஏமாறக்கூடிய இளைஞன். அரசியல்ல இந்த இளைஞனால் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தாவேகாக்குள்ள விசிகாவை நம்பினால் நம்ம ஆட்சி கவுந்துடும். முடிந்த வரை கம்யூனிஸ்டுகள் 4, விசிகா 2, 6. இந்த 6 எப்படியாவது வெற்றி பெற வைத்து விட வேண்டும். இவர்களே 6 பேரை 6 மாசம் கூட நம்ப முடியாது. ஆதவர்ஜனா வைகோ வீட்டுக்கு போகலைன்னா மதிமுகவில் தங்குகிறார்கள். இப்போ ஆதவர்ஜனா போன பிறகு தாய் கழகத்துக்கு திரும்புகிறார்கள் செய்தி வருது. இப்போ வைகோ கட்டுப்பாடு 2 பள்ளியும் காணும். சூர்யாவும் 2 பேருமே திமுகவுடைய முகங்கள்னு தாவேகா நினைக்குது. இந்த 2 முகங்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தால் பல புரூட்டர்கள் இருக்காங்க திமுகவுக்கு. அப்ப அந்த குண்டர் சட்ட பத்திரிகையாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டணும், மனித உரிமை அமைப்புக்கு கவனத்தை கொண்டு போகணும். இதெல்லாம் இங்க ஆட்களே இல்லை. தாவேகாவை மாறி அப்போ 14% முஸ்லீம், 3% கிறிஸ்தவர்கள், 3% தலித், 20% அப்படியே தாவேகா பக்கம் போயிடுச்சு. அது எப்படியாவது சேதாரமாக்கணும். அதுல முதல் வெப்பன் எதுனா ஆலோசனை. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஐயா, தமிழ்நாட்டுடைய அரசியல் நகர்வுகள் தினந்தோறும் ஒவ்வொரு புதிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவில் ஒரு வாரிசு அரசியல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சிபி சண்முகம் சொல்லியிருந்தாரு. பிறகு பல செய்தித்தாளர்களை பார்க்க முடிந்தது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆக போகிறார், அவர் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்திகள் கசியவிடப்படுறத பார்க்க முடியுது. எடப்பாடியுடைய மகன் அதிமுகவுக்குள் ஒரு முக்கிய இடத்திற்கு, அதாவது பொதுச் செயலாளர் ஆக போறாரா? இல்ல, அதாவது எடப்பாடி அதிகாரத்துக்கு ஜெயலலிதா மரணம் 2016 இறுதியில், அதன் பிறகு முதலமைச்சர் நாற்காலிக்கு எடப்பாடி தேர்வாகிவிட்டார். தேர்வானதிலிருந்து அதிகாரம் எடப்பாடி கையில் தான் இருக்கு. மிதுனை இளைஞரணி செயலாளராகவோ, சட்டமன்ற உறுப்பினராகவோ, அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகவோ எந்த பதவியிலும் தன்னுடைய மகனை எடப்பாடி நியமிக்கல. அதுக்கு ஒரே காரணம், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த அரசியலில் தான் படுகிற பாடு. எப்பொழுது குழி பறிப்பார்கள், எப்பொழுது காலை வாருவார்கள், எப்பொழுது அதிமுக உடைப்பார்கள், பாஜகவுக்கு எப்பொழுது காட்டி கொடுப்பார்கள், இப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை தன்னுடைய மகன் வாழ வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்பந்தி வகையில ஒரு 100 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. எடப்பாடி 200 தலைமுறைக்கு தேவையான சொத்தை கொடுத்துருக்காரு. இதுல எதுக்கு அதிகாரம்? இரண்டாவது, எடப்பாடியுடைய மகன் மிதுன் அரசியல் அரிச்சுவடியே தெரியாது. சூது, வாது, சூழ்ச்சி எதுவுமே தெரியாது. நீங்க பல நிகழ்வை பார்த்தீங்கன்னா, நீங்க திமுக ஆட்சி காலத்தில் அஜய் வாண்டையார் ஒரு சர்ச்சரவு, சண்டை, பார்ல பரபரப்பு, இதுல மிதுனுடைய பேரு அடிபட்டது. அதே போல ராஜ் சத்தியன் ஆந்திரா ஹைதராபாத் தலைநகரில் சில டவுசர் கேர்ள்ஸ் அவர்களோடு கும்மாளமாக இருக்காருன்னு ஒரு செய்தி அடிபட்டது. இதையெல்லாம் தடுப்பதற்கே எடப்பாடிக்கு பெரும் போராட்டமாகி போச்சு. இந்த சூழல்ல அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட அவர் சொல்றதா, இந்த எனக்கு பிறகு ஒரு நாள் கூட இந்த சொத்துக்களை, ஆஸ்திகளை, நிலங்களை பாதுகாக்கக்கூடிய தகுதி இல்லாத என்னுடைய மகன். ஏன்னா மிதுனுக்கு அரசியல் சூழ்ச்சிகள்லாம் தெரியாது, குளிபறிப்புகள் தெரியாது, மிக எளிதாக ஏமாறக்கூடிய இளைஞன். இந்த எளிதாக ஏமாறக்கூடிய இளைஞனை தந்தை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. அரசியல்ல இந்த இளைஞனால் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அதன் காரணமாக தான் அவரை டெல்லிக்கு அனுப்பல, சென்னைக்கு அனுப்பல, எந்த அதிகார மையம், ஆட்சி எதுலையுமே அனுப்பல. இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த செய்திகள் கசிவிடப்படுது? இப்படி ஒரு டாக் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, கேபி முனுசாமி
தருமபுரியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். அப்போ இந்த மிதுனை அழைத்து கொண்டு போய், இப்போ தாவேகா விஜய் ஒரு ஜென்சி, உதயநிதி ஒரு ஜென்சி, ராகவா லாரன்ஸ் ஜென்சி, அண்ணாமலை எல்லாம் ஜென்சி. இப்ப நம்ம ஜென்சி தான் அடுத்து களத்துல இறக்க போறோம்னு கேபி முனுசாமி கொளுத்தி போடுறார். அதுதான் செய்தி. என்னத்தை கொளுத்தி போட்டாலும் எடப்பாடி கொளுத்தணும்ல. எடப்பாடி அப்படி வர அதிகாரத்துக்கு கொண்டு வருதா இருந்தா 2016 கொடுத்திருப்பார். அதிகாரத்துக்கு எத்தனை கோடி சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிச்சு தயாரா இருக்கு. அப்புறம் எதுக்கு அதிகாரம்? அதிகாரமே கொள்ளையடிப்பதற்கு தான் அதிகாரம். உதயநிதிக்கு எதுக்கு அதிகாரம்? ராகவா லாரன்ஸுக்கு எதுக்கு அதிகாரம்? அத்தனை பேருக்கு என்ன தேவை? பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி அதிகாரம், ஆளு, அம்பு, படை, பட்டாளம், நிலம், சொத்து, பண்ணை வீடு, இதெல்லாம் இருக்க. எடப்பாடி ஒரு 10 தலைமுறைக்கு தேவையான இருக்க. ஆளு, அம்பு, படை, பட்டாளம், காரு, விலை உயர்ந்த காரு, பங்களாக்கள். அப்போ எதுக்கு அதிகாரம்? அதிகாரத்துக்கு போனால் அத்தனை பறிபோய்விடும். அத்தனையா பறிபோய்விடும். நிம்மதி பறிபோய்விடும். குடும்பம் பறிபோய்விடும். எல்லா டவுசர் கேர்ள்ஸா வரும். வரும்போதே கூட்டிட்டு வந்துடுவான். திராவிட இயக்கத்துடைய அரசியல் என்னன்னா, தலைவனை மகிழ்விக்க வேண்டும், தலைவனை குளிர்விக்க வேண்டும். வரும்போதே அதை சட்டப்படி கூட்டு வந்துடுவோம். அப்போ இதெல்லாம் பையன் காணாம போயிடுவான். சொத்து பூரா கையில் வாங்கிட்டு போயிடுவான். இந்த பயம் எடப்பாடிக்கு இருக்கு. அதனால இந்த செய்தி ஒரு வாரம் பரபரப்பா இருக்கும், அடுத்த வாரம் பழைய செய்தியா போயிடும். சரிங்க. அதே போல மதிமுகவில் உதயசூரியனில் வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மற்ற கூட்டணி கட்சிகளா திமுகவில் இருந்த பலரும் தாவேக்காவை நோக்கி போயிட்டாங்க. மதிமுக தரப்புல என்ன பேச்சுவார்த்தை உருவாச்சுன்னா, துரை வைகோ 2 மதிமுக எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ணுங்க, தாவேக்கா விஜய் சொன்னா எப்போ வேணா ரிசைன் பண்றது தயாராக இருக்கிறதாகவும், விஜய் சொன்னா ரிசைன் பண்ணிட்டு அந்த இடைத்தேர்தல் 4 இப்போ 5ங்கிறதோட கூடுதலாக இன்னும் 2 7 தொகுதியாக சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாவும், விஜய் வேண்டாம் சொன்னதாகவும் ஒரு தகவல் பேசப்பட்டுச்சு. இப்போ 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் பக்கம், அதாவது திமுகவுக்கே டைரக்டா போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பேசப்படுது. மதிமுகக்குள்ள என்ன நடக்குது? அதாவது புதிய தலைமுறை நேர்காணல்ல விசிகா எப்போது வேண்டுமானாலும் வெளியேறும் இப்படி சொன்ன பிறகு தாவேக்கால பரபரப்பு பற்றி கொண்டது. நாம மிக சாதாரணமாக இருந்து விடக்கூடாது. ஸ்டாலின் டெய்லி சொல்றாரு, ஆட்சி கவிழ்ந்து விடும், ஆட்சி கவிழ்ந்து விடும், கவிழ்க்கப்படும், 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம், இப்படி தொடர்ச்சியா சொல்லுவதனுடைய நோக்கம் என்னன்னா, திமுக தேர்தலுக்கு முன்பு கூட இவ்வளவு பரபரப்பா இல்லை, தேர்தல் முடிந்த பிறகு கடுமையான 5 மந்திரிகளும் 25 கோடியை பையில வச்சுட்டு எம்எல்ஏ விலைக்கு கிடைப்பார்களா, 25 கோடி ரெடி, இப்படி 5 மந்திரிகளும் யாராவது ஏழை எளிய சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசுவதற்கு வலை வீசி தேடுகிறார். இது தாவேக்கால பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அதே போல தாவேக்காக்குள்ள இந்த விசிகாவை நம்பினால் நம்ம ஆட்சி கவுந்துரும். முடிந்த வரை கம்யூனிஸ்டுகள் 4, விசிகா 2, 6. இந்த 6 எப்படியாவது வெற்றி பெற வைத்து விட வேண்டும். இவர்களை 6 பேரை 6 மாசம் கூட நம்ப முடியாது. விஜய்யும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் இந்த அசைன்மெண்ட். அதன் காரணமா இப்போ போய் 2 பேசுறாங்க. அதுல 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ராஜினாமா செய்ய மாட்டோம். அதாவது இப்போ தாவேகா தரப்பு என்ன சொல்லுதுன்னா, 2 எம்எல்ஏ ரிசைன் பண்ணுங்க, ஒரு எம்பி ரிசைன் பண்ணுங்க. துரை வைகோ சட்டமன்றத்துக்குள்ள மந்திரியாங்க. இதை திமுக பரபரப்பாகி 2 எம்எல்ஏக்களுக்கும் பல பெட்டி கொடுக்குறோம், நீங்கள் தயவுசெய்து போயிடாதீங்க, மீண்டும் உங்களுக்கு சீட்டு கிடைக்காது, மீண்டும் நீங்கள் வெற்றி பெற முடியாது, அதனால் நீங்கள் மதிமுக தாவேக்காவா இருக்க வேண்டாம், நீங்கள் திமுகவா மாறிடுங்க. இப்படி கனத்த பெட்டிகள் வைகோவை மீறி ஆதவர்ஜன வைகோவுக்கு வீட்டுக்கு போன உடனே திமுக உஷாராகி 2 பேரையும் வலை வீசி முதல்ல தாவேக்கால ஆள் கிடைக்குமான்னு பெட்டியோடு அலைகிறாங்க. 5 மந்திரிகள் யாரு? செந்தில் பாலாஜி, மூர்த்தி, நேரு, வேலு, பாபு. 25 கோடி தயார். இதுல புதுசா பிடிக்க வேண்டாம், இருக்கிற தக்க வையே, மதிமுகவை தக்க வையே.
வைகோவுடைய கட்டுப்பாட்டில் எம்எல்ஏக்கள் இல்லை, திமுக கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அதுதான் இப்போ வர்ற செய்தி. மீண்டும் உதயசூரியனுக்கு திரும்புகிறார்கள். இதுதான் ஆதவர்ஜனா வைகோ வீட்டுக்கு போகலைன்னா மதிமுகவில் தங்குகிறார்கள். இப்போ ஆதவர்ஜனா போன பிறகு தாய் கழகத்துக்கு திரும்புகிறார்கள் செய்தி வருது. இப்போ வைகோ கட்டுப்பாட்டில் 2 எம்எல்ஏவும் காணும். இதுதான் இப்போ வைகோவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. வைகோ மகன் எப்படியாவது வாழ்நாளில் மந்திரி ஆக்கணும்னு குடும்பம் ஒரு நெருக்கடி. குடும்பம் கொடுக்குற நெருக்கடியை விட 2 எம்எல்ஏக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்குது. நாங்கள் தாய் கழகத்துக்கு திரும்புகிறோம், வெற்றி பெற்றது சரி, உதயசூரியன் தானே ஜெயித்தோம், உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நாங்கள் கிளம்பிடுறோம், நீங்கள் எங்களை இடைத்தேர்தல் வருவதற்கு திட்டமிடுறீங்க, இது எங்களுக்கு இதனால் என்ன லாபம்? இப்படித்தான் மதிமுகவுக்கு உள்கட்சி குழப்பம் காரணமே திமுகவும் தாவேக்காவும் குதிரை பேர ஆள் பிடிக்கிற பஞ்சாயத்தில் ஓடுது. சரிங்க, இன்னொரு பக்கம் யூடியூபராக இருக்கக்கூடிய திமுகவுடைய மாநிலவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா அவர்களும் அதே போல முக்தார் அவர்களும் உங்களுடைய நண்பரும் கூட 2 பேருமே நண்பர்கள் தான். 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த பாஜகவுடைய நிர்வாகி கொடுத்த புகார்ல இப்போது அவருக்கு மேல குண்டாசும் போடப்பட்டிருக்குது. என்ன நடக்குது? இந்த குண்டாஸுக்கான அவசியம் இருக்குதா? இல்லை, அது குண்டாஸுக்கான அவசியமே இல்லை. ஏன் இது குண்டாஸ் போடுறாங்கன்னா திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும். இவங்க 2 பேருமே திமுகவுடைய முகங்கள்னு தாவேக்க நினைக்குது. இந்த 2 முகங்களை குண்டஸ் நிலையத்தில் அடைத்தால் பல புரூட்டஸ்கள் இருக்காங்க திமுகவுக்கு. திமுக ஐடிவி பரபரப்பாக இருக்கு. அப்படியே மீம்ஸு, அப்படியே ட்விட்டர், ஃபேஸ்புக்கு பரபரப்பாயிருச்சு தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட. அப்போ இவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணும். இந்த அரசை அவதூறு பழிப்பதே இவர்கள் தான். மின்சார கட்டணம் உயர்கிறது, தாவேகா அரசில் இதுதான் செய்தி. இதை உடனடியாக 1 கோடி பேர் கொண்டு போய் சேர்க்கணும். ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, பெண் நிறுவனம், இந்த அசைன்மெண்ட்டு. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறது? இதற்கு கிடைத்த துருப்புச்சீட்டுகள் தான் முக்தாரும் சூர்யாவும். இவர்கள் குண்டை சட்டத்தை அடைக்கப்பட்ட பிறகு நீங்கள் இந்த பக்கம் இருக்கிற புரூட்டஸ்கள் எல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க. கொடுக்குற காசுக்கு தானே கூவிட்டு இருக்கோம், இந்த கொடுக்குற காசுக்கு போய் குண்டாசில் இருக்கணுமா? இதுதான் இப்போ எதிர்த்தரப்புக்கு ஒரு 2000 வோல்டேஜ் மின்சார ஷாக் கொடுக்கறதா இந்த குண்டர் சட்டம். இது ஒரு உண்மையாகவே ஜனநாயகத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக குண்டர் சட்டம் அடைக்கப்படுவது தமிழ்நாட்டில் தான். அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி அன்பழகன் அடைச்சார், நக்கீரன் அன்பழகனை. அதற்கு பிறகு திமுக வந்த பிறகு சவுக், கிஷோர் கே சாமி, பானிபூரி விற்கிற இளைஞன், ஆமாம், சாட்டை வந்து திமுக ஆட்சி. அடுத்து வாராக்கி, இப்படி குண்டர் சட்டம். இப்போ தாவேக்கா வந்த பிறகு முக்தாரும் சூர்யாவும் குண்டர் சட்டம். அப்போ இந்த குண்டர் சட்டம் பத்திரிகையாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்துடைய கதவை தட்டணும், மனித உரிமை அமைப்புக்கு கவனத்தை கொண்டு போகணும். இதெல்லாம் இங்கே ஆட்களே இல்லை. பத்திரிகையாளர் சங்கம் இப்போ அது ஒரு திமுக சங்கமாக போச்சு. சுரேஷ், ஆசிஃபோ திமுக பினாமிகள். கலைஞர் டிவி எதை சொல்லுகிறதோ, சன் டிவி எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற நபராக மாறியிருக்காங்க. வேகமாக வீரியமாக எந்த நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு திமுக ஆதரவு பத்திரிகையான அந்த தினகரனில் வேலை பார்க்குற சுரேஷ் அடக்கி வாசிக்கிறார். ஏன் அடக்கி வாசிக்கிறார்னா, அவர் மீது நடவடிக்கை பாய்ந்தால் நிர்வாகம் வெளியே துரத்தி விட்டுரும். தினகரன் நிர்வாகம் சுரேஷை வெளியே துரத்தி விட்டுரும். வெளியே துரத்தி விட்டா நீங்கள் அதிகாரம் இல்லைன்னா அரசியல் அதிகாரத்தை போல தான். எந்த அதிகாரியும் பயப்பட மாட்டான். தினகரன் சுரேஷுக்கு தான் மரியாதையை தவிர பத்திரிகையாளர் சுரேஷுக்கு மரியாதை கிடையாது. அப்போ சுரேஷ் எதை பற்றி பேசாமல் இப்போ ப்ரெஸ் கிளப்பில் வருமானம் வருது, பல லட்சம் வருது. இந்த பல லட்சத்தை பழைய கும்பலை எப்படி பங்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்ததோ அதே போல் இந்த கும்பலும் பங்கு போட்டு உணவருந்தி கொண்டு இருக்கு. இதில் பத்திரிகையாளர் சங்கமே
எல்லா திமுக ஆட்சி காலத்தில் எல்லா பத்திரிகையாளர் சங்கங்களையும் திமுக ஆட்கள் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. எல்லாம் சுரேஷுடைய கட்டுப்பாட்டில் தான் எம்யூஜே, ப்ரெஸ் கிளப்பு, கில்டு எல்லா சங்கம் போயிடுச்சு. அதிகாரத்தில் இருந்த போது உருட்டி மிரட்டி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ எதையும் மூச்சு விட முடியல. மூச்சு விட்டா குண்டாஸ். இதுதான் இப்போ முக்தார் சூர்யா கதை. சரிங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகி புது கட்சி தொடங்குவதற்கான முயற்சியில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு ட்விட்டர் பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லாமே எடுத்துட்டாரு. அது உண்மையா அந்த செய்தி? 100% உண்மைதான். ஒரு பிரபல வார இருமுறை பத்திரிகைக்கு அது இந்த செய்தி எழுதியிருக்காங்க. திமுக பின்னணியில் ஆலூர் ஷானவாஸ் களமிறக்கப்படுகிறார். இப்போ அரசியல என்ன நடக்குதுன்னா, திமுக ஆட்சியை எப்படியாவது தாவேக ஆட்சியை கவுக்கணும், ஆள் பிடிக்கணும், ஆள் தூக்கணும், குதிரை பேரம் பண்ணணும், எப்படியாவது தூக்கிடணும், விசிகாவை இழுத்தரணும். இப்படி ஒரு டீல் ஓடுது. தாவேகா ஆட்சி எப்படியாவது தக்க வைக்கணும், எங்கேயாவது குதிரை பேரம் பேசணும், யார்கிட்டையாவது சொல்லி காங்கிரஸ் வெளியே போகாது, கம்யூனிஸ்ட் வெளியே போகாது. விசிகா எப்போ வேணுமானாலும் திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுகவுக்கு உள்ள ஒரே துருப்பு சீட்டு எது? விசிகா தான். விசிகாவை இரவுலையும் மிரட்டுறாங்க, பகல்லையும் மிரட்டுறாங்க, மத்தியானம் மிரட்டுறாங்க. அப்போ விசிகாவிலிருந்து உடைத்து யார் எடுக்கப்படுறாங்க? பனையூர் பாபு போயிட்டாரு. அடுத்து ஆலூர் ஷானவாஸ் இங்கே வராத, நீ முஸ்லீம் வாக்கு பூரா தாவேக்காவுக்கு போகுது. தாவேக்கா பக்கம் ஏன் தாவேக்கா பக்கம் போகிறா? பாஜக எதிர்ப்பு முகம் திமுக தாவேக்காவுக்கு போயிடுச்சு. பாஜக எதிர்ப்பு முகமான காங்கிரஸ் எங்க இருக்கு? தாவேக்கால. கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? தாவேக்கால. விசிகா எங்க இருக்கு? தாவேக்கால. முஸ்லீம் லீக் எங்க இருக்கு? தாவேக்கா. அப்போ திமுக முகம் அப்படியே எங்க மாறி போச்சு? தாவேக்காவா மாறி போச்சு. அப்போ 14% முஸ்லீம், 3% கிறிஸ்தவர்கள், 3% தலித், 20% அப்படியே தாவேக்கா பக்கம் போயிடுச்சு. அதை எப்படியாவது சேதாரமாக்கணும். அதில் முதல் வெப்பன் எதுனா ஆலூர் ஷானவாஸ். தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை தாவேக்கா பக்கம் போகாமல் அது ஒரு பிஜேபி பி டீம், நீங்கள் திமுக தான் இருக்கணும் என்பதை திமுகவில் சொன்னால் கேட்க மாட்டான். அது முஸ்லீம் சமூக வாக்கு திமுகவில் இருந்து சொன்னால் கேட்காது. அதனால் தனி கட்சியாக சொல்லுங்க. இதுதான் திமுக கொடுத்துக்கிற அசைன்மெண்ட். நீங்கள் திமுக தேர்தலுக்கு முன்பு இயங்கியதை விட இப்போ அதிக பரபரப்பாக இயங்குது. ஏன்? ஆட்சியை கவுத்தே ஆகணும். ஆட்சியை கவித்தா நம்ம வந்துடலாம். ஆட்சியை கவித்தால் நாம் வந்துடலாம். உள்ளாட்சியில் அந்நியப்பட்டு போயிடக்கூடாது, நாடாளுமன்ற தேர்தல் அந்நியப்பட்டு போயிடக்கூடாது. அதனால தான் திமுக தாவேக்கா 2 பேருக்கும் குதிரை பேரம், அரசியல் குதிரை பேரம். நீயா நானா குதிரை பேரம். குதிரை பேரத்தில் முதல் கருப்பு ஆடு பாபு, 2வது கருப்பு ஆடு விசிகால ஆலூர் ஷானவாஸ். ஆலூர் நீங்கள் அவருக்கு பின்னாடி தலித் யாரும் போகலை, தலித்துக்கள் அவருக்கு தொடர்பே இல்லை. ஆனால் ஆலூர் ஷானவாஸ் முஸ்லீம் வாக்குகளை சேதாரப்படுத்த முடியும், நம்புவான் மக்கள். அதுதான் இப்போ காரணம். ஆனால் இந்த நபர் உண்மையான நபர் அல்ல. சிஐஏ என்ஆர்சி இருக்கிற காலத்தில் சொந்த மக்கள் கூட்டம் நடத்துவதற்கு 25,000 ரூபா அக்கௌண்ட் கூட அப்படி தான் வருவேன்னு சொல்லி பேரம் பேசிய நபர் எப்படி சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. வியாபாரம் செய்ய போகிறார். இப்போ கட்டியிருக்கிற வீடு பல கோடிக்கான வீடு புதுப்பேட்டையில். இன்னொரு 2 வீடு கட்டுவதற்கு திமுக நிதி உதவி செய்யும். அதை தாண்டி முஸ்லீம் மக்கள் மத்தியில் இவர் இன்னொரு ஜவஹர்லாவாக ஆக முடியாது, இன்னொரு ஹைதர் அலியாவும் ஆக முடியாது. ஆலூர் ஷானவாஸ் ஆகலாம். கனிமொழி ரெக்கமெண்டேஷனில் விசிகாவில் சீட்டு வாங்கியதை போல திமுகவில் தேர்தல் வருகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இப்போ சீட்டு வாங்குவதற்கு இந்த தனி கட்சி பயன்படுமே தவிர எந்த சிறுபான்மை மக்களும் இவரை நம்பி திமுக பக்கம் திரும்புவதற்கு தயாராக இல்லை. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, கருத்துக்கு நடத்துகிறேன். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.